அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 1009. தலைப்பு இறை தூதர்கள் தொடர் 78. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை நாம் பார்த்து வருகின்றோம். அவர்கள் வாலிபத்தை அடைந்த பிறகு ஒரு நாள் அந்நகரத்தில் அதில் உள்ளவர்கள் அயர்ந்து தூங்கி பராமுகமாக இருந்தபோது, தூக்கத்தில் இருந்தபோது அந்த நகரத்துக்குள் நுழைந்தார். அங்கு 2 மனிதர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்ததை கண்டார். ஒருவன் அவர் கூட்டத்தைச் சேர்ந்தவன், மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உறவினன். மற்றொருவன் அவருடைய பகைவனைச் சேர்ந்தவன். அப்போது அவருடைய கூட்டத்தைச் சார்ந்தவன் அவருடைய பகைவனைச் சார்ந்தவனுக்கு எதிராக அவரிடம் உதவி தேடினான். மூசாவை காப்பாற்றுங்கள் என்று உதவி தேடினான். மூசா அப்பகைவனை ஒரு குத்து குத்தினார். ஒரே ஒரு குத்து குத்தினார். அவன் கதை முடிந்தது. இதை கண்ட மூசா, இது ஷைத்தானுடைய வேலை, நிச்சயமாக அவன் வழிகெடுக்கக்கூடிய பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான் என்று கூறினார். قال ربي إني ظلمت نفسي فاغفر لي فغفر له إنه هو الغفور الرحيم. என இறைவா, நிச்சயமாக நான் எனக்கே அநியாயம் செய்து விட்டேன், ஆகவே நீ என்னை மன்னிப்பாயாக என்று பிரார்த்தித்தார். அப்போது நாம் அவரை மன்னித்தோம். நிச்சயமாக நாம் மன்னிப்போராக, கிருபையுள்ளவனாக இருக்கின்றோம். மேலும் அவர் கூறினார், கால ரப்பி பிமா அன்அம்த அலைய ஃபலன் அகூன லஹீரன் லில் முஜ்ரிமீன். என் இறைவா, என் மீது நீ அருள் புரிந்ததன் காரணமாக நான் இனி ஒருபோதும் குற்றவாளிகளுக்கு உதவி செய்பவனாக இருக்க மாட்டேன் என்றும் கூறினார். மேலும் தமக்கு என்ன நடக்குமோ என்று மறுநாள் காலையில் பயத்துடன் கவனித்துக் கொண்டு நகரத்தில் இருந்தபோது, நேற்று அவரிடம் உதவி கோரியவன் மீண்டும் அவரை உதவிக்காக கூச்சலிட்டு அழைத்தான். அதற்கு மூசா, நிச்சயமாக நீ பகிரங்கமான வழிகேடனாக இருக்கின்றாய் என்று கூறினார். பின்னர் மூசா தம் இருவருக்கும் பகைவனாக இருந்தவனை பிடிக்க நாடிய போது, அவர் இனத்தான் தன்னையே அவர் பிடிக்க வருகிறார் என்று எண்ணி, மூசாவே, நேற்று ஒரு மனிதனை நீர் கொலை செய்தது போல் என்னையும் கொலை செய்ய நாடுகிறீரா? இப்பூமியில் ஆதிக்கம் செலுத்துபவராகவே இருக்க நீர் நாடுகிறேன். மேலும் சீர்திருந்துவோரில் உள்ளவராவதையும் நீர் விரும்பவில்லை என்று கூறினான். பின்னர் அவன் சத்தம் போட்டு கூறியது எல்லோருக்கும் கேட்டுவிட்டது. பின்னர் நகரத்தின் ஒரு கோடியிலிருந்து ஒரு நல்ல மனிதர் ஒருவர் வந்து, மூசாவே, செய்தி எல்லோருக்கும் தெரிந்து விட்டது. நிச்சயமாக இந்த நகர் பிரமுகர்கள் ஒன்று கூடி உம்மை கொன்றுவிட வேண்டும் என ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நீர் இங்கிருந்து வெளியேறி விடுவீராக. நிச்சயமாக நான் நன்மை நாடுபவர்கள் ஒருவனாவேன் என்று கூறினார். ஆகவே அவர் மூசா பயத்துடன் கவனமாகவும் அந்நகரத்தை விட்டு கிளம்பிவிட்டார். என் இறைவா, இந்த அக்கிரமக்கார சமூகத்தாரை விட்டும் நீ என்னை காப்பாற்றுவாயாக என்றும் இறைவனிடம் பிரார்த்தித்தார். பின்னர் அவர் மதியன் நாட்டின் பக்கம் முன்னோக்கி சென்ற போது, என் இறைவன் என்னை நேரான பாதையில் செலுத்தக்கூடும். மிஸ்ரிலிருந்து இப்பொழுது மதியன் நாட்டுக்கு வந்து விட்டார்கள். மதியன் நாட்டுக்கு சென்ற போது, அல்லாஹ் இதன் மூலம் எனக்கு நேர்வழி காட்ட முடியும், நேர்வழி காட்டக்கூடும் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டு போனார்கள். அப்பொழுது மதியன் நாட்டு தண்ணீர் துறையின் அருகே வந்தபோது, அவ்விடத்தில் மக்களில் ஒரு கூட்டத்தினர் தம் கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டி கொண்டிருந்தனர். அந்த புகட்டி கொண்டிருந்த அந்த மக்களை தவிர பெண்கள் இருவர் தங்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டாது தடுத்து நிறுத்தி தனியாக நின்று கொண்டிருப்பதை கண்டார். உங்கள் இருவரின் விஷயம் என்ன என்ற பெண்களிடம் அவர் கேட்டார். அதற்கு மேய்ப்பவர்கள், தண்ணீர் புகட்டி விட்டு விலகும் வரை நாங்கள் எங்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்ட முடியாது.
ஆண்களான அவர்கள் சென்ற பிறகுதான் நாங்கள் எங்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்ட முடியும். மேலும் எங்கள் தந்தை மிகவும் வயது முதிர்ந்தவர் என்று அவ்விருவரும் கூறினார்கள். ஆகையால் அவ்விருவருக்குமாக அவர் ஆட்டு மந்தைக்கு தண்ணீர் புகட்டினார். பின்பு அவர் ஒரு மரநிலையில் ஒதுங்கி இவ்வாறு பிரார்த்தனை செய்தார். கால ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். ஒரு மரநிலையில் ஒதுங்கி, என் இறைவா, நீ எனக்கு எந்த நன்மையை இறக்கினாலும் நிச்சயமாக அதன் மீது நான் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன் என்று கூறினார். அல்லாஹ்விடமே இவ்வாறு கூறினார்கள். அடுத்து நடந்த சம்பவமும் ஆச்சரியமானது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் வரும். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.